தண்ணி அடிக்கிறத நிறுத்துற. நீ ஒண்ணும் உன் சொந்த சம்பாத்தியத்துல குடிக்கல, உங்க அப்பா சொத்துல தானே குடிக்கிற. ரோஷம் வேணுண்டா ரோஷம். அன்னைக்கு அவன் அப்பங்கிட்ட அந்த வட்டிக்கு பதிலா ஸ்கூலோட பத்திரத்தை அடமானமா வாங்கினது, அதை வச்சு 4 காசு சம்பாதிக்க தானே. அந்த சந்திர என்னைக்கு தர்மத்துக்காக ஒரு ஸ்கூலை கட்டினானோ அன்னில இருந்த நமக்கு நஷ்டம்தான். அவனையும் அவன் நாசம் பிடிச்ச பள்ளிக்கூடத்தையும் அடியோடு அழிக்கிறதுக்கு அருமையான சான்ஸ் கிடைச்சப்ப அதை கோட்டை விட்டுட்டியடா. தண்டசோர்த்திங்கிற 4 பேரை கூட்டிக்கிட்டு போய் அங்க என்ன கிழிச்ச. அந்த நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது ஒரு கம்பவுண்டரை பார்த்து 4 காசை தூக்கி எறிஞ்சிருந்தீங்கன்னா அவன் ஒரு குழந்தைய கொண்டு இருப்பான். இன்னைக்கு அவன் குடும்பமே கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருக்கும். அதுவும் நடக்கல. அந்த ஸ்கூல்ல மதிய சாப்பாடு சாப்பிட்ட நிறைய குழந்தைங்க சாக கிடக்குறாங்கன்னு ஏதாவது ஒரு பத்திரிக்கையில ஒரு சின்ன மூலையிலேயாவது இந்த செய்தியை வரவழைக்க உன்னால முடிஞ்சதாடா? உனக்கு குடிக்கிறதுக்கே நேரம் இல்லையே. அப்பா, ஒரு ஓரத்துல இல்ல, தினப்பத்திரிகையில ஃப்ரண்ட் பேஜ்ல வரும் இந்த நியூஸ் இல்ல, இதை விட சூடான நியூஸ். அதோட தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அவன் ஸ்கூலோட அருமை தெரிஞ்சிடும். இந்த விஷயத்துல நான் உங்களை விட கேடிப்பா. சந்திரன் கிட்ட சொன்னா நம்ம கல்யாணத்தை உடனே அவர் நடத்தி வச்சிருவாரு. ஆனா நான் அவர்கிட்ட வேற விஷயத்த சொல்லிட்டேன். என்ன? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது ஒரு கொடி பறக்கிற கார்ல வந்துதான். ஓ, கொடி பறக்கிற கார்ல தான் வருவேன் நடம் பிடிச்சா கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு கொடியை வாங்கி கார்ல கட்டிட்டா போச்சு. நான் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா சொல்றேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். இந்த ராஜகுமாரன் தடியும் கொடியும் பிடிச்சிட்டு வரதுக்குள்ள அந்த மீசக்காரன் வந்துருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காது, கருமாதி தான் நடக்கும். அந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு இப்போ? அவர் கட்டிருக்கிறது உங்க அக்காவை தானே, உன்ன இல்லல்ல? அவரோட எண்ணமே அதுதான். அவருக்கு அக்காவும் நானும் ஒண்ணுதான். சில நேரத்துல பாக்குற பார்வை அப்படிதான் இருக்கும். அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். இதெல்லாம் எனக்கு புரியுது. நான் எல்லாத்தையும் சந்திரன் கிட்ட பேசிட்டேன். அவரும் உன்னை கூட்டிட்டு வரதான் சொன்னாரு. இந்தாங்க. அதெல்லாம் இப்ப சரியா இருக்காது. ஏன்னா அண்ணனுக்கு கல்யாண பேச்சு நடக்கிறப்ப என் கல்யாணத்தை பத்தி பேசுறது தப்பு இல்ல. இவங்க எங்க? எது எப்படியோ பட்டாளத்துக்கார விஷயத்த அப்புறமா பாத்துக்கலாம். நீ ஒரு வேலை செய். நீ குடிச்ச காஃபி காசு கொடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போ. இதுக்கு மேல இங்க உட்கார்ந்திருந்தா யாராவது பாத்துருவாங்க. அதோட என் இமேஜும் போயிடும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? கதர் போட்ட கட்சிக்காரன் காதல தூரமா தான் வச்சுக்கணும். இப்படியே போனா கடைசியில கதர் தான் மிஞ்சும். இல்ல, இந்த கதராவது மிஞ்சும் இல்ல. வரட்டுமா அன்பே? எஸ், மந்திரியோட பிஏ 105ல. தேங்க் யூ. சொல்லுங்க. டேய் மகேஷ், அந்த டீச்சர் அங்க வந்துட்டு இருக்கா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவளை பொறுத்த வரைக்கும் நீ தான் மந்திரியோட பிஏ. உண்மையான பிஏ இப்போதைக்கு அங்க வரமாட்டான்டா. ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சுன்னா? பிரச்சனையா? உன் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா எதுவும் ஆகாது. அவளை அங்க உட்கார வை, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. எஸ், கம் இன். வணக்கம் சார். எஸ், நான் சங்கீத வித்வான் திருவாசகத்தோட பொண்ணு. என்ன விஷயம்? அப்பாவோட பென்ஷன் விஷயமா வந்தேன். உட்காருங்க. டீச்சர் எங்க இங்க வந்தீங்க? கணேஷ், அப்பாவோட பென்ஷன் விஷயமா வந்தேன். இவர் மந்திரியோட பிஏ. மந்திரியோட பிஏவா? இவனா? ஆமா. நீ யாரு? இப்ப தமிழகத்தோட எந்த மந்திரியோட பிஏவும் எங்க இளைஞர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான இந்த கணேஷ பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. நீ என்னைக்குடா மாமா வேலையை விட்டுட்டு கதர் சட்டை போட்ட? எந்த மந்திரியோட பிஏ நீ? டீச்சர், இந்த விஷயம் வேற. என்னடா சொன்ன? மரியாதையோட இருக்கிற வந்து கதரை போட்டு வரையா? டீச்சர், நீங்க போங்க போங்க. அவசரப்பட்டா எப்படி டீச்சர்? ஓடி உள்ள. டீச்சர், சேடா, இந்த மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கை கெடுத்து தான் எங்க குடும்பத்து பேரை கெடுக்கணும். ஆமாடா, போடா. ஏய் போடா. இது போதும்டா. உனக்கு விரிச்ச வலையில புலி வந்து மாட்டிக்கிச்சு. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்தா பத்திரிக்கைக்காரங்களுக்கு கொண்டாட்டம் தான். பெயில் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. நீயும் போ. வாங்க. என் பொண்ணு கேட்டு பார்க்கலான்னு சொன்னதாலதான் நான் அவளை அங்க போக சொன்னேன். ஆனா அவங்க இப்படி மோசம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. மோசம் பண்ணுவாங்க, அதுதான் காலம்.
அந்த நேரத்துல கணேசன் மட்டும் அங்க போகலன்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம எல்லாரும் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? எங்க அப்பாவோட நண்பருக்கு நலிவுற்றோர் பென்ஷன் வாங்கி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. சந்திரனா, ஒன்னும் அழ வேண்டாம், கிளம்பு. சாரி சந்திரா, இது ஒரு குடும்ப பகன்னு அரெஸ்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, அவங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கொடுங்கடா கொடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். பசங்களா, சந்திரன் ஸ்கூல்ல படிக்கிற அருமையான குழந்தைகளே, எல்லாரும் சந்தோஷமா படிச்சு தெரிஞ்சுக்குங்க. அண்ணா, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியலையே. உங்க ஸ்கூல் டீச்சரை பத்தி டேய் தான். மகேஷ், அங்க சந்திரனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்கிறார் பார், அவருக்கும் கூட. இந்தாங்க, நான் படிச்சு பாருங்க. பள்ளி ஆசிரியையும் நிர்வாகியின் தம்பியும் விபச்சார குற்றத்தில் கைது. அண்ணா, படிச்சீங்களா? அப்பம் பேர்ல நம்ம துபாய்க்காரன் நடத்துற ஸ்கூலோட அருமைய பத்தி. சங்கரா, சந்திரன் தம்பியோட ஸ்கூலை பத்தி இப்படி எல்லாம் பேசினா அது அந்த ஆண்டவனுக்கு அடுக்காது. பொல்லாத ஸ்கூல். ஒன்னு இல்லாம அட்மிஷன் ஃபீஸ் டொனேஷன் வாங்காம ஸ்கூல் நடத்துறான். கூட்டி கொடுக்கறதானடா வேலை. கை நிறைய காசு, ஆசைக்கு பொண்ணுங்க. கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன? ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. எங்க அப்பா கல்வியை வியாபாரம் பண்றாரு, ஒத்துக்கிறேன். ஆனா அவன் பண்றது என்ன? விபச்சார வியாபாரம். என்னடா, ஒட்டி முடிச்சிட்டீங்களா? எல்லாம் ஒட்டிட்டோம். சந்தோஷத்தை கொண்டாடிடுவோம், ஏறுங்கடா. இப்பதான்டா நான் எங்க அப்பனுக்கு மகன். என்ன அவமானப்படுத்துறதுக்காக அப்பாவி பெண்களை பத்தி தப்பா எழுதி ஒட்டிருக்கல? அடிக்கடா அவனை. உன் குடும்பத்துல ஒரு அப்பனுக்கு பிறக்காத ஆம்பளைங்க கிட்ட இருந்து வட்டிக்கு மேல வட்டின்னு அநியாய வட்டியில பணம் வாங்கி ஏமாந்துட்டதுனால நஷ்டப்பட்டது எங்க அப்பாவோட சம்பாத்தியம் மட்டும் இல்லடா, எங்க அப்பாவோட உயிர் தான். அந்த நஷ்டத்தை சரி கட்டுறதுக்காக தான் நான் கடன் கலந்து போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். எங்க அப்பாவுக்கு உங்க அப்பா பண்ண துரோகத்துக்கு பதிலடி கொடுக்க அன்னைக்கு என் மனசுல தைரியம் இல்ல, கையில காசு இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு என் மனசுல தைரியம் இருக்கு, கை நிறைய காசு இருக்கு. இனிமேல எங்க குடும்பத்துல புகுந்து ஏதாவது துரோகம் பண்ணணும்னு நினைச்ச உங்க அப்படி உன்னையும் உண்டிலன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நாட்டில். உழைச்சி சம்பாதிச்சவங்களை பார்த்தா அவங்களுக்கு பொறாமையிலேயே மஞ்சக்காமால வந்தவனுங்க அப்பனும் மகனும். இது வரைக்கும் அதுக்கு மருந்தே இல்ல. என் மச்சான் வந்ததுக்கு அப்புறம் மருந்து கிடைச்சிருச்சு. அது என்ன மருந்து? கண்ணா பின்னான்னு அடிக்க வேண்டியதுதான். வாமா, இந்த காலத்துக்கு ஏற்ற மருந்து தான். வாமா. இதுதான் என் பொண்ணு, பேர் நிர்மலா. எல்லா விஷயத்தையும் மாமா உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிர்மலா, அண்ணே, நான் பார்த்தா போதுமா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அண்ணியா வரப்போறவள நீ பாக்குறது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்ப இது அதான் இது எது? என்னுடைய தீர்மானம். ஷூர், 101% சரி. முகம் மனசோட கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அதான் என் மச்சான் முகத்துல பாத்துட்டேன். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்?
இவங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏன் இங்க நிக்கிற? தூக்கம் வரலையா? தூக்கம் வரமாட்டேங்குது. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது நீதானே? அந்த சந்தோஷத்தினால இருக்கும். அது என்னமோ உண்மைதான். இல்ல தப்பா ஒன்றும் பண்ணல. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் இதை சொல்லலான்னு நினைச்சேன். வேற ஒன்றும் இல்லை. ஜாதக பொருத்தமும் வயசு வித்தியாசம் மட்டும் போதாதே. அவனுடைய அந்தஸ்துக்கும் அழகுக்கும் ஏத்த ஒரு பொண்ணு வேணும்ல. எல்லாம் பொருந்தி வந்தா ஒரு தரம் போய் பார்த்துட்டு வந்துட்டுமே நினைச்சேன். ஆனா இப்போ பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லாம இருந்தா அது ஒரு தப்பாயிடும். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. என்ன சொல்ற? இல்ல, அதிக நாள் கூட இல்ல, ஒரு 4 நாள் தான். புருஷன் இறந்துட்டாரு ஆக்சிடென்ட்ல. நீ சொல்றது சரியா? என் பிள்ளைக்கு இப்படி செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ முதல்ல சொல்லிருக்கணும்ல. என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிட்டியா? இல்ல, நான் அப்படி எல்லாம் செய்வேன் நீ நினைக்கிறியா? கடவுள் சத்தியமா நான் அவனுக்கு பொண்ணு தேடாத இடமே இல்ல. ஆனா கிடைக்கலையே. அதனால ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமேனு தான் வெளிநாட்டுக்கு போனா என் பிள்ளை. அவனுக்கு போய் இப்படி பண்ணா நாசமா போயிடும் இந்த குடும்பம். லட்சுமி, நான் சொல்றேன். வேண்டாம், அவ்வளவு மோசமானவன் இல்லை என் பிள்ளை. நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். இந்த காலத்துல ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல தான் எவ்வளவு செலவு. கையில காசு இருக்கிற விஷயம் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் இந்த சாப்பாட்டு விஷயத்த ராமலிங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சறதான் நல்லது. அவன் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கும். அது மட்டும் இல்ல. ஏய், என்ன என் செல்ல இன்னும் தூங்க போகலையா? இல்ல. என்ன பெரியப்பா நீங்களாவே தனியா பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, உன் பெரியப்பா ரொம்ப நாளா வெளிநாட்டுல தனியாவே இருந்துட்டேனா, கூட பேசுறதுக்கு யாரும் இல்லாதனால எனக்கு நானே பேசிக்குவேன். சுவத்தை பார்த்து பேசுவேன். அதுல ஒரு மன நிம்மதி. அந்த பழக்கம் இங்கேயும் ஒட்டிக்கிச்சு. குழந்தை சமத்தா தூங்கணும். என்ன யாரு? அம்மாவா? நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் நம்ம ராமலிங்கத்துக்கிட்டே ஒப்படைச்சிருவோம். அப்பா காலத்து ஆளு, அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கும். வேண்டாம், யாரையும் சந்தோஷப்பட வைக்க வேண்டாம் என் பிள்ளை. என்கிட்ட கூட சொல்லல உன் மாமா. இந்த கல்யாணம் நமக்கு வேண்டாப்பா. கல்யாணம் வேண்டாமா? என்னமாச்சு உனக்கு? வேண்டான்னு சொல்றேன். 4 நாள் ஆனாலும் 40 நாள் ஆனாலும் இன்னொருத்த கட்டின பொண்ணு என் பிள்ளைக்கு வேண்டாம். அப்படி 2ஆம் தரமா கட்டுற அளவுக்கு நீ ஒன்னும் மோசம் இல்லப்பா. நான் உன்னை போய் சொல்லி இங்க வரவழைச்சனே. எப்பவும் நான் கண்ணீரோட தான் உன்னை அனுப்பி வைப்பேன். இப்பவும் அதே கண்ணீரோட சொல்றேன். போயிடு, திரும்பி போயிடு சந்திரா. உனக்கு கல்யாண பிராப்தம் இருந்தா அது நடக்கும். மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டியா? வேண்டாம்னா விட்டுடலாம். எல்லாருக்கும் சந்தோஷங்கிறதுனால தான் சம்மதிச்சேன். அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு ஒண்ணு எனக்கு அவசியம் இல்லை. அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு. நீ சொன்ன மாதிரி எனக்கு விதி இருந்தா நிச்சயம் கல்யாணம் நடக்கும். ஆனா ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன். நான் திரும்பி போறேன். நாளைக்கே திரும்பி போறேன். எல்லாம் பேசி முடிவானதுக்கு அப்புறம் திடீர்னு இப்படி கிளம்புறீங்களேன்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா, அபுதாபில இருந்து ஷேக் உடனே போன் பண்ணி வர சொன்னாரு. நான் போய் சொல்லிக்கிறேன். பேகுங்க வண்டியில வச்சிருக்கேன். புறப்புற நேரத்துல எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறேன்? இந்த தடவை நாம அபுதாபில இருந்து வந்ததுல ஏகப்பட்ட விஷயங்களை சாதிச்சிருக்கோம். அதுல உனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், 2 பேருக்கு சந்தோஷம். போலாம்.
என்ன யாரும் தயாராகலையா? 10:30 மணிக்கு ஃபிளைட். நான் ஊர்ல இருந்து வரும்போதும் போகும்போதும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதை நான் திரும்ப ஒரு தடவை மறுபடியும் சொல்லணுமா? நான் வந்ததுல இருந்து இது மேலதான் உனக்கு நோட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தா, இதோட மதிப்பு 1.5 லட்சம் ரூபாய். இத கட்சிக்கு அது இதுன்னு செலவழிச்சிடாது. டேய், எதுக்கு பழற? இந்த தடவையாவது அண்ணனோட என்னால தாங்கிக்க முடியலன்னா இதான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் வெளிநாட்டுக்கு போறது இது என்ன முதல் தடவையா? எதுக்காக இப்படி வேதனை பாருங்க? இதா அழாதம்மா. நீங்க சொன்ன மாதிரி எனக்குன்னு ஒருத்தி நிச்சயம் இருப்பா. அத்த மாமா எங்க? வெளியில இருக்காரு. அப்ப நான் கிளம்புறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நான் வெளிநாட்டுக்கு புறப்படும் போது என் தலைமையில கைய வச்சு நல்லா இருப்படான்னு ஆசீர்வாதம் பண்ண எங்க மாமா இப்ப எதுவுமே பேசாம. சந்திரா, குழந்தைங்க இல்லாத எனக்கு நீதான் புள்ள. நான் வேணும்னு மூடி மறைக்கல. நடந்த தப்புக்கு மன்னிச்சிருப்பா. என்னது? என் மாமா கண்ணில் கண்ணீர் நான் பார்த்தது இல்லையே. இது யாரோட தப்புன்னு சொல்றீங்க? பள்ளிக்கூடத்தை நடத்த வழி இல்லாம அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த கடன் வாங்கின கடனை கட்ட முடியாம பள்ளிக்கூடத்திலேயே தூக்குல தூங்கின எங்க அப்பாவா? அந்த நேரத்துல கதிகட்டு போன இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அங்க இங்கன்னு கடன்ல காசு வாங்கிட்டு வந்து என்ன கப்பலெத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புன எங்க மாமாவா? அப்படி இல்லைன்னா கடவுளோட தப்பா? அந்த கடனை சரி கட்டுறதுக்காக 5 வருஷம் கஷ்டப்பட்டேன். திரும்ப வரும்போது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் வந்தேன். ஆனா அந்த நேரத்துல இவன் ஒரு பணக்கார பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருந்தான். அது பெரிய பிரச்சனையாகி நான் படாத பாடுபட்டு இவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அடுத்த தடவை வரும்போது இவன் கல்யாணமும் என் கல்யாணமும் ஒரே நேரத்துல நடத்தலான்னு நினைச்சேன். எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சேன். இவன் மனசுக்கு ஏத்த மாதிரி இவன் கல்யாணம் அமைஞ்சது. ஆனா எனக்கு அப்படி அமையல. உடனே புறப்பட்டு வான அபுதாபில இருந்து தகவல் வந்துச்சு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேரம் காலம் இருக்கு இல்லையா? என்னடா இவனுக்கு குடும்பம் குழந்தைங்க குட்டி எதுவுமே அமையலன்னு யாருமே வேதனைப்பட வேண்டாம். இவங்க எல்லாரும் என் குழந்தைங்க தான் இல்லையாடா? பாத்தீங்களா? இந்த பெரியப்பனுக்கு அப்புறம் தான்டா இவங்க எல்லாருமே. இனிமே அம்மா சுதந்திரமா கனவுலையும் நனவுலையும் என் புள்ளன்னு ஆசையா கூப்பிடுறதுக்கு இந்த குடும்பத்துல ஒருத்தர் இருக்க வேண்டாமா? இனிமே இவங்களை அப்படி கூப்பிட முடியாது. இவங்க எல்லாம் அப்பாவாயிட்டாங்களே இல்லையாம்மா? வேதனையான மனசோட யாரும் என் கூட வர வேண்டாம். சிவா, வண்டியடா. சந்திரா, எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் மாப்பிள்ள. வாயை பொழுதுட்டு என்னையே பார்த்துட்டு இருக்காத, ஈ பூந்துற போகுது. சிவா, எதுக்கு எந்த குறையும் வேண்டாம். அதோட யாராவது வந்து பார்த்தா பொறாமையாவும் இருக்கக்கூடாது. என்ன நான் சொல்றது நீ வீடு கட்டுறத பத்தி? அட மறுபடியும் ஆவா? டேய், தமிழ்ல ஆவ தவிர மத்த எழுத்துக்களும் இருக்கு. டேய், வாயை திறந்து ஏதாவது பேசு. நம்ம உடம்புல ஓடுறது ஒரே ரத்தம். சரி, யாருக்கும் என் கூட பேச இஷ்டம் இல்ல போல இருக்கு. என் சுந்தரி குட்டி எனக்காக ஏதாவது பேசணும், இல்லைன்னா பாடணும். எங்க பாடு. டிராபிக் ஜாமா? என்னைக்குதான் இதுக்கு விடுவி காலமோ? ஃப்ளைட்டு போயிடும்.
அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு. அந்த yellow sign ஃபாலோ பண்ணு. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஃப்ளைட் போனா போட்டோம். நேரம் ஆயிடும் நான் சொல்றத கேளு, yellow sign ஃபாலோ பண்ணு. டேய், சீக்கிரம் சீக்கிரம் அட்ரா. என்னடா புரிஞ்சிக்கிட்டே போற, சீக்கிரமா போ. ஆறு அடிச்சிட்டு பெரிய வண்டினே. சீக்கிரம்டா சீக்கிரம். என்ன அவசரமோ? அங்க பாருங்க அந்த சும்மா எப்படி திருப்புறாங்க. சீக்கிரம் போயிட்டா. நிறுத்துறா. போயிட்டா. எனக்கு நல்லா தெரியும் அவ போயிடுவான்னு. அண்ணா யார் அது? பேச வேண்டாம். சொன்ன கருத்தை ஒழுங்கா செய்ய வேண்டாம். வண்டி பெருசா இருக்கு, அது சிறுசா இருக்குன்னு சொல்லி அது மேல பழிய போடுற. இப்ப போயிட்டால, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். இல்ல அவர் மேக்ஸிமம் ஸ்பீட்ல தான். மேக்ஸிமம் மினிமம் எனக்கு அது வேண்டாம். கடைசியில எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். லிலிஸ் ஓகே இந்தா இந்தா அப்பாடா, என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் அண்ணனை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. நானும் தான். இவ்ளோ டிராபிக் இடையில ஒரு சின்ன வண்டிய நம்மள மாதிரி பெரிய வண்டியில போய் எப்படி ஃபாலோ பண்ணி பிடிக்க முடியும்? வண்டியில இருக்கிற மொத்த கேரியம் போட்டாச்சு. என்ன பிரயோஜனம்? அவரு திட்டாத திட்டு இல்ல. சோறு போட்டேன் வளர்த்தேன் அப்படி இப்படின்னு ஒரே திட்டு தான். அது சரி, அவ்வளவு டென்ஷனா இருந்தப்ப கூட உங்ககிட்ட உண்மையை சொல்லிருக்காரு. நல்ல வேளை நீ அந்த வண்டியில இருந்திருந்தா அந்த உண்மையை கூட அவன் சொல்லிருக்க மாட்டான். டேய் சிவா, அந்த காருக்குள்ள வேற யாரையாவது பாத்தியா? எங்க பாக்குறது? நாங்க அந்த காரையே ஒரு தடவை தானே பார்த்தோம். எனக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. இந்த குடும்பத்துக்கான டர்னிங் பாயிண்ட் அந்த காருக்குள்ள இருந்த ஒண்ணுதான். அத நீ கெடுத்துட்ட. அதனாலதான் மச்சான் ஷார்ட் கட்ல போயிட்டான்னு சொல்லிட்டாரு. இதுவே நான் கார் ஓட்டி இருந்தானா பிடிச்சிருப்பேன். எதை பிடிச்சிருப்ப? ஃப்ளைட்டை தான். அப்புறம் அபுதாபிக்கு போய் ஷேக் கிட்ட இந்த டர்னிங் பாயிண்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணி இருப்பேன். கார் ஒரு பக்கம் போச்சு, ஃப்ளைட் ஒரு பக்கம் போச்சு. நாங்க ரெண்டு பேரும் நடுத்தரவுல நிக்கிறோம். நிக்கிறீங்களா? அப்படிதான். சந்தோஷம். போது நீங்க எல்லாம் பேசுனது. பிள்ளைங்க எல்லாம் பசியோட இருக்காங்க. நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். நாங்க சாப்பிடுறோம். சந்திரா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? அங்க உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அது சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. எப்பவும் ஊருக்கு போனா மினிமம் 2 வருஷமாவது ஆகும். அதான் வழக்கம். இந்த தடவை 2 மணி நேரத்திலேயே திரும்பி. அதனால என்ன? வேற எங்கேயும் போகலையே, சொந்த வீட்டுக்கு தானே வந்திருக்க. கரெக்ட் தான். இருந்தாலும் அதெல்லாம் இருக்கட்டுப்பா. அம்மா கேட்டா உண்மையை சொல்லுவாள்ல என் புள்ள. யார் அந்த கார்ல இருந்தது? அத சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வருமான்னு தெரியல. நம்ம அப்பாவோட ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுக்க சங்கரன் சார்னு ஒரு வாத்தியார் இருந்தார் இல்ல? ஆமா. அந்த வாத்தியாருக்கு அழகா ஒரு பொண்ணு. செவப்பா ஒல்லியா நீளமான கூந்தல் வேற. அந்த பொண்ணோட பேரு கூட இந்திரா. அந்த வயசுல நான் அவளுக்கு ஒரு காதல் கடிதம் கூட எழுதினேன். அதுக்காக நீங்க என்ன அடிச்சீங்க. அவதான் அந்த கார்ல இருந்தா. அதனால அது வந்து பொண்ணு பார்த்து ஒன்றும் சரியா அமையாம என்னால உங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. இப்ப ஊருக்கு போற பாதி வழியில அவளை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள ஏதோ சினிமா மாதிரி எல்லாம் தோடிச்சு. அதான் அவளை பார்த்துட்டு பேசலான்னு பின்னாடியே போனேன். ஒருவேளை பழைய காதல் கடிதம் கூட அதுக்கு காரணமா இருக்கலாம். கடவுளே, அவ பின்னால போறதா? ஏன் இப்படி உனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு? 4-5 வயசு வித்தியாசம் இருக்கும் உங்க 2 பேருக்கும். சரியான நேரத்துல அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா எத்தனை குழந்தைங்க இருக்குமோ? எல்லாரும் ஒன்ன போல இருப்பாங்களா? அது சரி. அந்த நேரத்துல நான் அதை பத்தி யோசிக்கல. எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்களா? அது போட்டோம். பிளைட்டையும் விட்டு பொண்ணையும் விட்டு என்ன எல்லாரும் கேலி பண்ண போறாங்கல்ல? அப்படி யாரும் உன்னை நினைக்க மாட்டாங்க. மாட்டாங்களா? நினைக்க மாட்டாங்க. வா, நீ சொன்ன வந்து சாப்பிடு.